வணக்கம் மக்களே. அடுத்த பரபரப்பு அதிமுகவில் இணையும் ஓபிஎஸ் மகன்கள். மூத்த நிர்வாகிகள் எடுத்த முடிவு இபிஎஸ் சம்மதிப்பாரான்ற இந்த தகவலை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க. ஓபிஎஸ் மகன்களை மீண்டும் அதிமுகவில் இணைக்க மூத்த நிர்வாகிகள் சிலர் முயற்சிப்பதாக கூறப்படுகிறது. பன்னீர்செல்வத்தின் மகன்களை மீண்டும் அதிமுகவின் தலைமைக்குள் கொண்டு வர கட்சியின் மூத்த தலைவர்கள் சில பேர் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக அரசியல் வட்டாரங்களில் செய்திகள் வெளியாகின்றன. இந்த இணைப்பிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாக எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றாலும் முடிவை எடுப்பதில் தாமதம் காட்டுவதாக விவரம் அறிந்தவர்கள் தெரிவிக்கின்றனர். ஒருவேளை இபிஎஸ் தரப்பு இந்த இணைப்பிற்கு தொடர்ந்து தாமதம் செய்தால் ஓபிஎஸ் தனது ஆதரவாளர்களுடன் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் இணைய திட்டமிட்டுள்ளார். வரவிருக்கும் தேர்தலில் பாஜக வழங்கும் 5 மக்களவை தொகுதிகளில் போட்டியிட அவர் சம்மதிப்பாரா என்றும் தகவல்கள் பரவி வருகின்றன. ஆனால் இன்னும் அதிகாரப்பூர்வமான முடிவுகள் எதுவுமே இதுவரை வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் மற்றும் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆகியோர் சந்தித்து பேசியுள்ளனர். இவர்கள் இருவரும் 2 நாட்களுக்கு முன்னதாகவே டெல்லியில் அமித்ஷாவை சென்று சந்தித்துள்ளனர். தற்போது கோவையில் அதிமுக மாவட்ட செயலாளர் மோகன்ராஜ் இல்ல விழாவில் இருவரும் சந்தித்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் பல்வேறு விவாதங்களும் தொடங்கியிருக்கின்றன. அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடந்து முடிந்த இந்த நேரத்தில் இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு பின்னாடி முக்கிய முடிவு ஒன்றை அறிவிக்கப் போவதாக முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் அறிவித்திருந்தார். அதேபோல அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழுவை அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு கழகமாக மாற்றுவதாகவும் அறிவித்துள்ளார். இதனால் தனி கட்சி தொடங்கப் போவதாக கூறப்பட்டது. ஆனால் திடீரென மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அழைப்பின் பெயரில் ஓபிஎஸ் அவர்கள் டெல்லிக்கு சென்றுள்ளார். 2 நாட்கள் டெல்லியில் முகாமிட்டிருந்த நிலையில் தமிழக அரசியல் சூழல் குறித்து விவாதித்தமாக கூறியுள்ளார். அதேபோல் தனி கட்சி தொடங்க போவதாக நான் சொல்லவே இல்லை என்றும் யூ-டர்ன் போட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் என்டிஏ கூட்டணியில் இணைய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டு வந்தது. அதேபோல ஓபிஎஸ் டெல்லியில் இருந்து வந்த பின் உடனடியாக அண்ணாமலை அவர்களும் டெல்லிக்கு சென்றுள்ளார். இதன் காரணமாக திருப்பரங்குன்றம் விவகாரத்தின் போது கூட அண்ணாமலை அவர்கள் மதுரைக்கு வரவில்லை. அமித்ஷாவுடனான சந்திப்பின் போது அண்ணாமலை தமிழக சூழல் குறித்து பேசியதாக கூறப்பட்டுள்ளது. அதேபோல ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் இருவரையும் என்டிஏ கூட்டணிக்குள் கொண்டு வரவும் அறிவுறுத்தியதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் மற்றும் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆகியோர் சந்தித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மக்களை நம்ம போகிற இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போகிற இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.